பெரியாரு காட்டுமிராண்டி மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தூக்கிட்டு வர்றான். நீங்க என்ன பார்க்கணும்னா, இன்னையில இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது, அப்ப எப்படிப்பட்டவங்க கிட்ட தந்தை பெரியார் பேசினாருங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க மாட்டான். இப்ப ஏதோ நம்ம எல்லாம் மேடை போட்டு பேசுற மாதிரியும் இப்ப இருக்க மக்களை போல அன்றைக்கு மக்கள் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னையில இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவோட அப்பா காலம், தாத்தாவே படிக்கல, அவங்க அப்பா என்னவா இருந்திருப்பார்? கூலியாக இருந்திருப்பார். அவர் தமிழ் மொழி பண்டிதரா இருந்திருப்பாரா? எழுத படிக்க தெரிந்திருக்குமா? கருத்துக்களை வாசித்த அனுபவம் இருந்திருக்குமா? எதுவும் கிடையாது. இவ்வளவு என்னங்க, இப்படி மேடை போட்டு ஒரு கருத்து பேசக்கூடிய கூட்டத்தையே கேட்டிருக்க மாட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, சாமிக்கு திருவிழா நடக்கும், சாமியை பாராட்டி பாட்டு போடுவாங்க, நாடகம் நடத்துவாங்க. அதை மட்டும்தான் கேட்டு பழக்கப்பட்ட ஒரு சமூகம் நம்ம சமூகம். 2000 வருடமாக நமக்கு சாமிக்கு பாடக்கூடிய பஜனை பாட்டை பாக்குறது, கேட்கறது, அதுக்கான நாடகத்தை பாக்குறதா நிலைமை. அந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்து சாதி வேணாம்டா, நல்லா படிடா, ஆணும் பொண்ணும் சமம்டா அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றதுங்கிற அந்த அனுபவத்தை தந்தை பெரியார் பேசும் பொழுதுதான் அவன் முதலாக கேட்க ஆரம்பிக்கின்றான். மேடை போட்டு பேசுறாரு, நீ பண்ற இதெல்லாம் தப்புன்னு சொல்றாரு. இன்றைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க எந்த படிப்பும் படித்தவர்கள் அல்ல. அப்ப அவங்க மொழி எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி பேசணும்? அவங்க கிட்ட தான் தந்தை பெரியார் பேசினாரே ஒழிய இங்க இருக்க சீமான் வகையாராட்ட பெரியார் பேசல. அவனுக்கு கருத்து சொல்லுவதற்காகத்தான், அவனுக்கு புரியக்கூடிய வழியில தான் தந்தை பெரியார் பேசுகிறார். அவர் பேசுகின்ற முறை என்னன்னா, அப்பா நீ நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொன்னா கேட்க மாட்டான். நீ என்ன இப்படியே இருந்து என்னது உருப்பட போற, ஒழுங்கா போய் படிச்சு தொலை. நம்ம அப்பா சொல்லுவாங்கல்ல, இடித்து சொல்லுவார்கள். இப்படியே சுத்தி இருந்தா உருப்படாம போயிருவேன்னு சொன்னா, உருப்படாம போறதுக்காக அப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம், அம்மா சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்ல, உன் மண்டையில உரைக்கணுங்கிறதுக்காக சொல்றாருன்ற அர்த்தம். அன்றைக்கு படிக்காத மக்களாக இருந்தவர்களிடத்துல தந்தை பெரியார் பேசுகிறார். அன்றைக்கு 100க்கு 95% பேர் படித்ததில்லை. இவ்வளவு என்னங்க, 1947க்கு முன்னாடி நம்ம அப்பாக்கெல்லாம் ஓட்டே போட்டதில்லை. ஓட்டு போறதுக்கு ரைட்ஸே கிடையாது, அனுமதியே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? 47க்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்மளுக்கு எல்லாம் ஓட்டு போடுகின்ற உரிமையை வாங்கி கொடுப்பதற்கு முன்னாடி ஓட்டு போடுவதற்கு உரிமையே நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவங்களுக்கு அரசியல் சொல்லித் தருகின்ற வேலையை தந்தை பெரியார் செய்கிறார்.